சூப்பராக இருக்கா? இஸ்மாதியா, இஸ்மாதியா, இஸ்மா, எந்திமா, பியா எந்திங்க, எந்திரிச்சு மூஞ்சியை கழுவுங்கம்மா. பாப்பாவுக்கு சரியான காய்ச்சலா இருக்குது. உங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். எந்திங்க, வாங்க மூஞ்சியை கழுவுங்க. உட்காந்தே இருக்கீங்க. இன்னும் நில்லுங்க, போய் டீயை வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு உலைய வாத்து போட்டாம்மா. ஒரு அடுப்பு தான் ஏறி டீயை குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவோம். ஆட்டாங்க, காசை தொலைச்சிடாதீங்கம்மா. நீங்கள் காசை பற்றி வைங்கம்மா. போய் டீயை வாங்கிட்டு வேமா வாங்க. வேணாம்மா, என்னடி செய்து உடம்புக்கு முடியலையா? அவங்க சோர்ந்துட்டு அப்பா அவங்க முடியலையா? இன்னைக்கு வெள்ளனியை நல்லபடியாக தூங்கி எழுந்துச்சு. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அடுப்பில் உழவாத்து போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு அடுப்பு தான் இருக்குது, வெள்ளனியை பார்க்கணும்னு சொல்லிட்டு. இங்கிட்ட அகானா பாப்பாக்குமே ரொம்ப உடல்நல சரியில்லாமல் இருக்குங்க. அதனால ஒரு அடுப்பில் சோறு கிடக்கட்டுமா, இன்றைக்கி போய் டீயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம என்ன சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம்? நம்ம முட்டைக்கோஸ் தாங்க ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறனால நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க. அதான் எனக்கு இந்த சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி முட்டைக்கோஸ் சாதம் ரெடி பண்ணுறோம்னு வீடியோவில் தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. என்னத்தா? என்னம்மா டீ முடிஞ்சிட்டா? நீங்கள் 8 மணிக்கு போனாவா டீ வாங்க முடியும்? சரி இருக்கட்டும், நம்ம அண்டால தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். குளிச்சுட்டு கிளம்புங்க. என்னம்மா, நான் சாப்பாடுக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன். சரியா? பையன் இறங்கு. பையன் என்ன சூடாச்சுங்க? 2 கடுகு போட்டுக்கிறோம், 2 உளுந்து போட்டுக்கிறோம், கடலை பருப்பு போட்டுக்கிறோம், சின்ன சீரகம் போட்டுக்கிறோம், பொன்னிறமா வறக்கணும். நம்மளுக்கு கடலை பருப்பு எல்லாமே பொன்னிறமா வந்துட்டு வெட்டி வச்ச முட்டைக்கோசையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நல்லா எண்ணெயில் நல்லா வெங்காயமும் முட்டைக்கோசும் வதங்கி வரட்டும். சொன்னாங்களே முட்டைக்கோசு வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதோட இஞ்சி பேஸ்ட்டையும் நம்ம தேவையான உப்பும் போட்டுக்கிறோம். தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அழுகிறேன். இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. சரி, எல்லாத்துக்குமே அழுகுவா. கழுத்து கட்டணும், அழுகக்கூடாது. இவனுக்கு போடுறதே நான் போடுறது பிடிக்காதுதா. ஏற்கனவே பவுடர் போட்டு தான் இருந்தேன். பாருங்க அகானா பாருங்க, ரொம்ப மோசம். எல்லாம் தொடச்சு விடு தியாவுக்கு. தொடச்சு விடு. அது தொடக்கவும் விட மாட்டா. இதாக இருப்பாங்க, ரொம்ப நாகரிகம் பாப்பாது. தியாமா கொஞ்சம் பவுடரை தொடச்சுக்க. நீனா தொட, நம்ம தொடக்க விட மாட்டேன். என்னையம்மா லஸ்டியா மூக்குலாம் ஒட்டியிருக்குவாரு தங்கப்பிள்ள. தியாமா மூக்கில் பவுடர் ஒட்டியிருக்குவாரு, நல்லா தொட. மூக்கில் என்னத்தா என் தங்கம் உடலுக்கு ஒரு மாதிரியா போயிட்டா. ஸோ
சொந்தங்களே நம்மளுக்கு முட்டைக்கோசு வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க, மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோங்க, இன்னைக்கு முட்டைக்கோஸ் சாதத்துக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு தான் சமைச்சிருக்கோம். நீங்கள் என்ன பொடி போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்களோ நீங்கள் சமைச்சிக்கிறீங்க சொந்தங்களே. இப்போ இந்த மசாலையோடையே நம்ம சோத்தை போட்டு வேற எடுத்துருவோங்க. நம்மளுக்கு முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கிறோம். சொன்னாங்களே பிள்ளைகளுக்கு சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆயிட்டு இப்போ பாக்ஸில் வைக்க போகிறோம். ஏம்மா எதுக்கு அழுகுறிய? அக்கா பள்ளிக்கூடத்தில் விட்டு ஆஸ்பத்திரி போயிடுவோம் தான். இந்த அங்கத்துக்கு உடம்புக்கு சரியில்லை, கத்திக்கிட்டே இருக்கு. இந்த போயிடும் போயிடும். என்ன கம்மியாக கட்டுற? ஓதும் நேற்று பார்த்தோம்ல பள்ளிக்கூடத்தில் திங்காமல் வச்சதை. அக்குமா அக்கு என்ன செய்யுதுத்தா? என்ன செய்யுது? நீங்கள் கலகலன்னு இருக்கும்போது வீடு எப்படி இருக்கும்? தங்கச்சியை பற்றியா நையி நைன்னு கிடக்கா. சுகம்லாம் போனாலே வீட்டில் வந்து நிம்மதியே இல்லை. பாப்பாவுக்கு ஒரு வாய் ஊட்டி பாருமே. கத்துவா மச்சான், சும்மாவே தடமை பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு நிசு? சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிய? அல்டிமேட்டாக இருக்கா? நாங்களும் ஒவ்வொன்றா ஸ்கூலுக்கு பார்த்து பார்த்து தான் கொடுப்போம். நல்லா இருக்கு சனி. நான் டேஸ்ட்டு பார்த்தல. தரவாக்க முடி எரிக்குதுடி. சொந்தங்களே இன்னைக்கு நமக்கு முட்டைக்கோஸ் சாதம் இன்னுமே அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதை வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எல்லாம் அப்படி கிண்டி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை சாப்பிட்டதுலே அப்படி சொல்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இஸ்மா ஓடு போய் தண்ணி வாத்துட்டோம். பாப்பாவுக்கு இருக்கா? இருந்தா கொடுங்க. குடிங்க தண்ணி குடிங்க. குடுமா குடுமா. அவனுக்கு நல்லா இருந்தா தூக்கி குடிச்சிருவா. அவளுக்கு உடலுக்கு சரியில்லை. அக்கா பள்ளிக்கூடம் போகணும்ல. நீ குடு. குடி. சோறு வேண்டாம் உனக்கு. என்னம்மா எரிக்கு நம்ம உனக்கு எதனாலும் பிஸ்கட் என்னாலும் வாங்கி தரேன். என்னத்தா இந்த அங்கத்துக்கு முடியாமல் போய் ரொம்ப இதாக இருக்குதா? இதில் கவனமாக இருக்காண்டோம். நான் பிள்ளையில பள்ளிக்கூடம் விட்டுட்டு வரேன், நீ கிளம்பி இரு. ஆஸ்பத்திரி போயிடுவோம். நல்லா இருக்குல்லம்மா சாப்பாடு. பார்க்கவே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அவ்வளோ செம்மையாக இருக்கு. கொத்து கொத்தா கருவேப்பிலை வாங்கியிருக்கிய, கருவேப்பிலையே போடலை தாளிக்கிறதுக்கு. நான் 2 போடுவோம் அப்படின்னு பார்த்தேன். இவளுக்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்ய? நல்லா இருக்கான் சாப்பாடு, ஆனால் எரிக்கமுன்னு செய்யணும். எரிச்சாத்தான சாப்பாடு டேஸ்டா இருக்கு. ஏம்மா இந்த வயசுல நம்ம காரஞ்சாரமாக சாப்பிட்டாதான் பின்காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இது எரிப்பு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்படியும் என்ன சேர்த்துருக்கு? லேசாக வத்தப்பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கு. ஏன்னா ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கு. அந்த பச்சை மிளகாய்க்குமே இவனை வந்து 2ஆவே பிச்சு போடலை, முழுசாவே போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகாய், இது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தான். நம்ம குடும்பத்துக்கு இது எரிப்பு கிடையாது, கம்மி தான். 4-2 வாய் சாப்பிடுங்க. காரஞ்சாரமாக சாப்பிட்ட நினச்சிக்க. நிஸ்மாமா என்னாச்சு? என்னது எரிப்பா?
நிசமாம்மா, காரஞ்சாரமாக சாப்பிட்டா தான் உடல் நல்லா இருக்கும், எந்த வியாதியும் வராது. இங்கே வர நிசு, தெரியுதா? படிச்சிருவீங்களா தீயாம்மா? அக்கா டிவிலே கிடக்காக, நீங்கள் செல்லுலே கிடைக்கீங்க. சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லலையா? பள்ளிக்கூடம் போலையா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு சொந்தங்களே. நீங்களும் ட்ரை பண்ணலாம், ஒரு முறை ட்ரை பண்ணிங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு பார்த்து நின்றோம். நீங்களுமே பிள்ளைகளுக்கு வந்து சிம்பிளாக இப்படி வந்து பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு வேலை எளிமையாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும்னா இப்படி வந்து கிண்டி கொடுங்க சொந்தங்களே, செம்மையாக இருக்கும். இன்னைக்கு இன்டர்நெட் முட்டை சாதம் எப்படி இருந்து வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே. டாடா சொல்லுமா காணாமா சொந்தங்களே? டாடா சொல்லுங்க. டாடா சொல்லுங்க. டாடா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றிங்க.